ஸோ நல்ல ஃபீலிங்கான படம் தான் அது. நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல குடும்பத்தில் நல்லா பார்க்கலாம். என்னக்கா படத்தில் சொன்ன வந்திருக்காங்க? ஸோ அந்த பொம்மை வச்சு பண்ணுறாங்க, அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேவா? பப்பு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காப்புல. இல்லை லவ் ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா அழகாக, நல்லா ஸ்டோரி நல்லா அருமையாக இருக்குது. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ப்ரோ செம்ம படம் ப்ரோ. என்ன ஒன்று, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்த லவ் ஸ்டோரிலாம் கொஞ்சம் ஏற்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோ சீன்லாம் வந்துச்சு, என் கூட வந்தவங்களாம் 4 பேர் அழுதுட்டாங்க. அப்புறம் காமெடி சீன்ஸ்லாம் இருந்துச்சு ப்ரோ. அவர் சூப்பராக நடிச்சிருந்தார் ப்ரோ. ஹீரோனா சூப்பராக தான் ப்ரோ நடிப்பார். நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. சூப்பராக நடிச்சார் ப்ரோ. டிஃப்ரெண்டானா அந்த ஒரு பொம்மை சீன் ஒன்று வரும் ப்ரோ, அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. வேறு எதுவும் புரியல ப்ரோ. டோலி அந்த பொம்மை தான் ப்ரோ. டோலி ட்ரூ லவ், அவ்வளோதான் ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ. ஏன் மச்சான் உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணுறான் ப்ரோ. நான் கதையே தெரியாது ப்ரோ. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நான் படம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நல்லா பிளாகர் இருக்காரு, எங்கள் பிளாகர் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி படம் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு பையன் வந்து எந்த அளவுக்கு விரும்பி லவ் பண்ணுவானோ, அது ஒரு பொம்மையிட்டே அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கானா, அப்போ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. பப்பு நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் மியூசிக்கு நல்லா இருக்குது சார். லாஸ்ட் ஆஃப் தான் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக டச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மெயின் அந்த டால் தான். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம், வல்காரிட்டியில் எதுவுமே இல்லை. தேங்க்ஸ். எதுக்கு அது சூட் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா, ஒரு இமேஜினரியிலேயே அவங்க வாழ்கிறாங்க. மோஸ்ட்லி 2K கிட்ஸ்னா அடுத்து ஓவர் கம் ஆகி வந்துடுறாங்க, அதை அவங்க மீன் பண்ணுறாங்க. 90s கிட்ஸ்ன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அவங்க ஃபுல் மூவியுமே இமேஜினரியில் வாழ்ந்துருவேன் அப்படின்றது 90s கிட்ஸ். இப்போ 2Kனா அப்படி அந்த லவ் ஒரு கியூட்டா இப்படி இல்லைனா அப்படி அப்படின்றது 2K. ஆனால் அதுலேயும் இதை பார்த்தா சில பேர் வந்து உண்மையான லவ் இருக்குது அப்படி இல்லைனா பர்டிகுலராக ஒரு சீன்னா அதை கடைசியில் அந்த பொம்மையாக இருக்கிறது ரியலாக இருக்குமே, அது ரொம்ப எமோஷனலாக டச் ஆகிடுச்சு. ஒரு லவ் ஸ்டோரியிலையும் ஒரு டச்சாக இருக்கும். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒருத்தனுக்கு சின்ன சின்ன கனெக்ஷன் இந்த மூவியில் கண்டிப்பாக அது இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லா மூவி சீன்ஸ்லேயும் வந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஆனால் பப்புவோட அவரோட ஒரு சீன் வந்து அந்த லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப பெரிய டைலாக், ஆனால் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து 2-3 பேர் ஒரு ஸ்க்ரீனில் இருந்தாங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து 2-3 பேர் மேலேயும் போவோம். ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும் அந்த அவ்வளோ பெரிய டைலாக்கை வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு. செம்மையாக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மூவிக்கு அவர் ட்ரை பண்ணலாம். நாங்கள் எல்லாருமே கன்ஃபார்மாக வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். நெக்ஸ்ட் மூவிக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. ராஜவேலுவும் சூப்பராக காமெடி அவங்க 2 பேருமே அந்த ஒரு ரோல்ல அவங்க 2 பேருமே அந்த ரோல்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஃபன்லே பார்த்துட்டு நல்லா இருக்கு. எல்லாருமே அந்த காமெடி ரோலே பார்த்துட்டு இது கொஞ்சம் புதுசா இருக்கும். புது ரோலா கொஞ்சம் சென்டிமெண்டா நல்லா இருக்கும் 2 பேருக்கும். சீக்வன்ஸ் ஒரு குட்டி பாப்பா ஒரு சீன் வரும், அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சீன் ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அந்த 6 மாதம் கழிச்சு நான் வந்து உன் குழந்தைய இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அதனால ஒரு காமெடியாக சீக்வன்ஸாக நல்லா இருந்துச்சு. மூவி உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபீல் குட் மூவியாக இருக்குது. எமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நிறையா இன்டான பாயிண்ட்ஸ் நிறையா இருந்து நாங்கள் எதிர்பார்க்காத சில இது சீன்ஸ்லாம் நடந்தது. இந்த அளவுக்கு ஜெனியூனா லவ் பண்ண முடியுமான்றதை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மோஸ்ட்டாக வந்து விஜய் பப்புவோட ஆக்டிங் வந்து இது வரைக்கும் காமெடியாக பார்த்துருக்கோம், எமோஷ்னலாக. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் எமோஷ்னலாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. KPY ராஜவேலு இன்னும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய அவர் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒரு ட்ரூவான ஒரு லவ் ஸ்டோரி உட்காந்து பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் மோஸ்ட்டாக போர் அடிக்காது இந்த படம். ஆமாம் ப்ரோ, அப்படின்னு இல்லை. இது 2K கிட்ஸ் லவ் மாதிரினா இருக்காது. இது கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் பின்னாடி இருக்க சவுண்டு கேட்ட வரையும் அந்த ஒரு சீனில் நிறைய ஒரு பொம்மை மாதிரினா ஒரு சில சீக்வன்ஸ் வரும்.
அந்த சீக்வன்ஸ்னால் இந்த பின்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி பொம்மை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ட்ரூ லவ் அந்த அளவுக்கு இது பண்ணுமான்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் படம் இல்லை 2 பேருக்கும் நல்லாயிருக்கும். 2 பேருக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி, நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மை டியர் டாலி படத்தோடைய இன்னைக்கு வெற்றிகரமான 11வது நாள் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாருக்குமே, தமிழக மக்கள் எல்லாருக்குமே, குறிப்பாக இளைஞர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருந்த மாதிரி வரக்கூடிய வருவாயில் ஒரு தொகையை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அது வெகு சிறப்பில் வெகு விரைவில் நாங்கள் அதை கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து உங்களை மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் எங்களை வந்து ஆதரிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். இது ஒரு 90s பையனுக்கும் 2K பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ் வார்னு இந்த படத்தை நாங்கள் சொல்லலாம். மற்ற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் போய் படத்தில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இதில் ஒரு சோஷியல் காஸ், ஒரு நோபல் காஸ் இருக்குது சார். ஆக்சுவலாக என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டோடைய குழந்தை வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கு. ஸோ அதை இந்த படத்துலையுமே அழகாக நாங்கள் வச்சுருப்போம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரங்களில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில். சாதாரண ஒரு தொழிலாளியாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பெருசாக வந்து எனக்கும் எங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து போதிய பொருளாதார சூழ்நிலை கிடையாது அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு. அப்போ என்னால் முடிஞ்சது ஒரு 10,000 கொடுத்தேன். அந்த மாதிரி சில நண்பர்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். குறைய ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தோம். பட் அந்த பணம் வந்து போதிய அளவில் கிடையாது. ஸோ நாங்கள் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா இந்த படத்தை தயாரித்து இதில் வரக்கூடிய வருவாயை, இருக்கக்கூடியதிலே ஒரு மிகப்பெரிய துறைன்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறை தான். ஸோ இந்த துறையில் வரக்கூடிய வருவாய் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு நோபல் காசுக்கு ஒரு பங்கு வந்து இதில் போனோங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருந்தது. அதை நான் சொல்லும்போது இதுக்கு வந்து முழு மனசோட ஹீரோ அவர்களும் டைரக்டர் அவர்களும் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய சேலரியெல்லாம் கம்மி பண்ணி நடித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள் அவருடைய சம்பளத்தையும் கொஞ்சம் இந்த மாதிரியான நோபல் காசு கொடுக்கணும்னு நினச்சாரு. ஸோ ஆகவே நாங்கள் கொடுக்கணுன்றது எங்களுடைய எண்ணம் சார். இந்த மாதிரி நன்றி சார்.